Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு saree blouseக்கு ஒரு சிம்பிளான டிசைன் போட போறோம். இதுதான் அந்த saree. இது வந்து ஒரு silk cotton saree மாதிரி இருக்கு. இதுல border saree பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி peach color மாதிரி ஒரு orange colorல checked pattern இருக்கு and borderல வந்து purple color backgroundல இந்த round motifs கொடுத்திருக்காங்க. So customer வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த round motif தான் வேணும். அது full goldலயே வேணும். வேற எந்த color combinations இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த dark purple color இருக்குலையா இந்த கலர்ல silk cotton material எடுத்து கொடுத்திருக்காங்க. So இப்போ அதுல வந்து elbow sleeveல இந்த ஒரே ஒரு round motif மட்டும் போடுறது எப்படிங்கறத பாப்போம். இப்போ இந்த motif இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்தோம்னா சென்டர்ல ஒரு flower இருக்கு அப்புறம் ரிங்கா lines வருது லாஸ்டா ஒரு திலகம் ஷேப் petals வருது. சோ இது வந்து ஜரியில இருக்கு. நம்ம வந்து இதுல என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணனும். அதுக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றதையும் காட்றேன். இதுதான் அவங்க எடுத்து கொடுத்த silk cotton மெட்டீரியல். இதுல வந்து நான் சென்டர்ல ஒரு flower போட்டுர்க்கேன். போட்டுட்டு அது சுத்தி ரிங் போட்டுட்டேன். இந்த கேப்ல இந்த ரவுண்ட்ஸ்ல வந்து flower பண்ணலாம் அப்படி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான். சோ ட்ரை பண்ண போறேன் ஒண்ணுனா. சென்டருக்கு வந்து ஒரே ஒரு கோல்ட் ஸ்டோன் இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த கோல்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு ஒரு லைன் பீட் வச்சிட்டு காட்றேன். இந்த குந்தன் ஸ்டோன் நல்லா காஞ்சிச்சு. இத சுத்தி ஒரு லைன் சீனி பாசி வைக்க போறேன். டல் கோல்ட் சீனி பாசி. இப்போ இந்த ஸ்டோன் கடுத்து குட்டி குட்டியா 4 லீஃப் போட்டுருக்கோம். லீஃப் பேட்டர்ன் இருக்கு. இதுக்கு வந்து நான் அந்த டல் கோல்ட் ஜரி எடுத்துர்க்கேன். எப்பவுமே வந்து A1 மம்தா எடுப்பேன் இல்லையா இதுக்கு வந்து இந்த சாரியோட ஜரி வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அதனால நானும் கொஞ்சம் டல் கோல்ட்ல ஜரி எடுத்துர்க்கேன். நான் நினைக்கிறேன் இது டயாலஜி பிராண்ட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் காணோம். இது என்ன பிராண்ட்னு தெரியல. எப்போயோ வாங்குனது. இப்போ யூஸ் ஆகுது. சோ இப்போ இத வச்சு வந்து இந்த லீஃபை மட்டும் ஃபில் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நான் எப்பவுமே இந்த மாதிரி ஜரியில நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஒரு சிலர் வந்து ஜரியில நாட் போட மாட்டாங்க. அப்படியே ஸ்டிட்ச் வச்சே ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன். எனக்கு அது மெத்தட் தெரியாது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல லீஃப் ஸ்டிச் போட போறோம். லீஃப் ஸ்டிச்னா அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு போடுவோம் இல்லையா ரெண்டு சைடும் Y ஷேப்ல வர மாதிரி அந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப். நம்மளோட டிராயிங்ஸ் சின்ன சின்னதா ஆக வர்க் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா பார்த்து கவனமா பண்ணனும். ஷேப்ஸ் மாறிடாம பண்ணனும். இந்த லீஃப் போட்டு முடிச்சிட்டு இதுக்கு அவுட்லைனா ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச். நம்ம டிசைன்ஸ் குட்டி குட்டியா பண்ணும்போது ஸ்டிச்சஸும் சின்ன சின்ன செயின் ஸ்டிட்ச் வந்து குட்டி குட்டியா போடலாம். இதே கொஞ்சம் பெரிய மோட்டிவ்ஸ் தான் போட்டுருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஒரு லீஃப் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற 3 லீஃபையும் போட்டு முடிக்கணும். இப்போ இந்த லீஃப் பேட்டர்ன்ல ஃபுல்லா லீஃப் ஸ்டிட்ச் போட்டாச்சு. பக்கத்துல வந்து இன்வெர்ட்டட் திலகம் போட்டிருந்தேன்ல அதுல ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு சுத்தி வந்து டல் கோல்ட்லயேவும் ஜர்தோஷி வச்சாச்சு. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி லாஸ்டா ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் zigzag ஸ்டிச்சஸ் போட போறேன். அந்த லாக்கிங் ஸ்டிட்ச் போடுவோம்ல அந்த ஸ்டிட்ச் போட போறேன். சோ அதனால பேஸ்ல போடுற செயின் ஸ்டிட்ச் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸ் தான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடணும். இது பக்கத்துல எதுக்காக இந்த ஸ்பேஸ் விடுறோம் அப்படினா வந்து இது மேல இப்படி zigzag போடும்போது இந்த ஸ்பேஸ் வேணும் நமக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி போடுறோம். நான் என்ன நினைச்சேன்னா அவங்க ஃபுல் ஜரியிலே கேட்டிருந்தாங்க இல்லையா சோ ஜரியில என்னென்ன ஸ்டிச்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணேன். இல்ல உங்களுக்கு இதுல வேற ஆப்ஷன் ஏனா அவங்க மெட்டீரியல்ஸும் வேணாண்டாங்க. மெட்டீரியல்ஸ்னா வந்து பீட்ஸ் ஜர்தோஷி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப ஜாஸ்தி இல்லாதபடி பாத்துக்கற சொன்னாங்க. சோ அதனால மேக்ஸिमम ஸ்டிச்சஸ் டிஃபரன்ஸ் கொண்டு வரணும் அப்படி ட்ரை பண்ணேன். இப்போ இந்த லாங் செயின் ஸ்டிச்சஸ் போட்டேன்ல அது மேல வந்து zigzag போடுறேன். இந்த zigzag வந்து நெருக்கமா போடணும். அப்பதான் வந்து நல்லா உருட்டி அழகா தெரியும். கொஞ்சம் எம்போஸ்டாவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு லைன் zigzag போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு லைன் பீட் வைக்க போறேன். இது என்ன பீட்னா வந்து இட்லி மோத்தின்னு சொல்வாங்க. ஒன் சைடு எம்போஸ்டா இருக்கும். ரிவர்ஸ் சைடுல வந்து ஃப்ளாட்டா இருக்கும். இது தைக்க முடியாது. ஒட்ட மட்டும் தான் முடியும் இந்த பீட். மாதிரி ஃப்ளாட்டா இருக்கும். சோ இது வந்து ஒட்டிட்டு இது மேல ஸ்ப்ரிங் போடணும். ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கிறதுக்கு. சோ இது கொஞ்சம் நெருக்கமா இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கணும்.
இப்போ இந்த டல் கோல்டு பீடு ஒட்டியிருக்கோம்ல ஹாஃப் பீடு அதை ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு லைன் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ரிங் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு ஒரு ரவுண்டு ஒரு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சென்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சக்கரி, எல்லா ஃப்ளவருக்கும் சென்டரில் சக்கரினா அந்த வளையம் சொல்லுவோம் இல்லையா, ஒன்று ஒன்றும் வச்சு வச்சு நாட் போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சக்கரி வைக்கும்போது ஒவ்வொரு சக்கரிக்கும் நடுவுலையும் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அடுத்ததில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தூக்காமல் நீட்டாக வரும். எப்படின்னா இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரிங்குக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இதுக்குள்ளேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வெளியில் போட்டு இங்கே ஒரு நாட். ஸோ இந்த ஒவ்வொரு ரிங்கையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். இந்த எல்லா இடத்துலையும் ரிங் வச்சு முடிச்சாச்சு எல்லா ரவுண்டுக்குள்ளேயும். ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு ரிங்கையும் சுற்றி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். பட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னா, த்ரெட் கிடையாது சரி, இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே சரி தான் நான் எடுத்திருக்கேன். 10 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு சிங்கிள் நாட் மாதிரி போட்டு அந்த ரிங்கை சுற்றி ஒரு 8 நாட்ஸ் போட போகிறேன். போட்டால் ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இது த்ரெட்டில் பண்ணுறதை விட சரியில் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னா சரி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அங்கங்கே இந்த மாதிரி நாட் விழுந்துக்கிறோம், இல்லைனா ஒரு மாதிரி சுருண்டுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இன்றைக்கி இதில் ட்ரை பண்ணுறேன். இதுக்குமே கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சரி வந்து A1 சரியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அடிக்கடி சுருண்டுக்கிறது. A1 சரியில் கூட நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி இந்த ரிங்கை சுற்றி குட்டி குட்டி நாட்ஸ் போட்டோம்னா அது ஒரு ஃப்ளவர் ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு த்ரெட் எப்பவுமே சுருண்டு சுருண்டு நிற்குது. இந்த மாதிரி இந்த ஒரு த்ரெட்டில் மட்டும் நாட் மாதிரி விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நாட் ரிமூவ் ஆகலை. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப சிக்கி வந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்குச்சு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு த்ரெட் போட்டு ஓரளவுக்கு நீட்டாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னொரு ரிங்கு, அதில் வந்து சரி வச்சு லோடிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ரோப் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பைப்பிங் த்ரெட்டு. ஸோ இதை இந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விடணும். இப்போ இந்த பைப்பிங் ரோப் வச்சு காய வச்சு அது மேலே வந்து ஸ்விங் த்ரெட் வச்சு சிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட்டு லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். சரிலேயும் லோடிங் பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த ரோப் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துடணும். இந்த ஒரு லைன் லோடிங் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த லோடிங்க்கு ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் எப்பயும் போல் லாங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு
இந்த லோடிங் முடிச்சு பக்கத்துல zigzag போட்டு அது ரெண்டுக்கும் நடுவுல இந்த கேப்ல வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டு இந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து இங்க லைன்ஸ் போட்டுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து லீவ்ஸ். இந்த மாதிரி லீவ் ஷேப் லைட்டா வரைஞ்சிக்கலாம். இந்த ஒரு லீஃப்லயும் ஆல்டர்னேட்டா வேற ஸ்டிட்ச் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப்ல வந்து லீஃப் ஸ்டிட்ச் போட போறோம். இங்க போட்டுருக்கோம் இல்லையா இந்த லீஃப்ல, அதே லீஃப் ஸ்டிட்ச் தான் இதுலயும் போட போறேன். இந்த அடுத்த லீஃப்ல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அந்த லவங்கம் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபினிஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர்ல போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நூல் மட்டும் தூக்கி வந்துச்சுன்னா கீழே இருக்கிற எல்லா நூலையும் ஒன்றா இழுத்தோம்னா எது கரெக்டாக தூக்கி இருக்கோ அது செட் ஆகிக்கிறோம். செட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த லைன் இந்த நாட் வந்து கொஞ்சம் க்ராஸாக சைடில் வரும். ஜென்ரலாக இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு இது காட்ட முடியல. இதில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பின்னாடி இந்த கேப்பில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். அண்ட் அது போக இந்த பீட்ஸ் வச்சோம் இல்லையா, இங்கே ஒட்டி வச்சாலும் இந்த பீட்ஸ் ஒரு பீடுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஜர்தோஷி ஸ்ப்ரிங் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாதாரண நீடில் ஹெமிங் நீடில் வச்சு இந்த பக்கம் வந்து எடுத்து இந்த பக்கம், இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதுவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது சாதாரண ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுவோம். இந்த தடவை பீடில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸோட சென்டர்லாம் வந்து நம்ம ஒரு வளையம் வச்சோம் இல்லையா, அது மேலே வந்து இதே செல்ஃப் கலரில் ஸ்டோன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்டோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஜரி ஒர்க்லேயே ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.